அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி லாஸ்ட் டைம்ல இப்போ நிஃப்டியெல்லாம் ஒரு 24,263ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓவராலாக நமக்கு ஒரு ஒன் டே கேண்டல் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒரு ஹேமர் கேண்டல் டைப்ல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டல்லாம் நமக்கே தெரியும், கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டை பையர்ஸ் மேலே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இன்னைக்கு யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிசல்ட் இருக்கு. நமக்கு இது மந்த்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க யூஎஸ்ல இருந்து. ஸோ அமெரிக்காவோட பண வீக்கத்தை கால்குலேட் பண்ற ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே கூட ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாரு, இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு எப்படிங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டை கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. எப்படி கோல்ட் அண்ட் சில்வர் ப்ரிடிக்ட் பண்றது அப்படிங்கிறத எஸ்டர்டே வீடியோவில் பார்த்துருந்தோம். சரி, இதை வச்சு எப்படி இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவ் போகுமா நெகட்டிவ் போகுமா அப்படி எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ பணவீக்கம் ஒரு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. ஸோ அதை விட எக்ஸ்பெக்டட், மோர் தென் எக்ஸ்பெக்டட் பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெட் அதாவது ஃபெட் ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? அப்படி கட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் இந்தியன் மார்க்கெட்டில் பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதனால என்ன ஆகும், எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவீக்கம் இருந்தது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் செல்லிங் பொசிஷன்ல இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஃபெட் ரேட் கட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கட் பண்ணதோ இல்லையோ அது அப்புறம், பட் கட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் நினைச்சுப்பாங்க. அந்த டைம்ல எஃப்ஐஎஸ்டிஎஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ இந்த மாதிரி இதற்கு சம்பந்தப்பட்ட பங்குகளை வேகமாக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால இந்தியன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருந்தால் செல்லிங்கு, கம்மியாக இருந்தது அப்படின்னா பையிங். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ நாளைக்கு என்னங்க நடக்கும்? இப்போ நாளைக்கு மறுபடியும் ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு ஒரு பாசிட்டிவ் போகுமா நெகட்டிவ் போகுமா அப்படிங்கிறத இனிமேல் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா எங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு investing.comல யூஎஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபோர்காஸ்ட் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, 3.4. அதாவது எதிர்பார்க்கறது 3.4. ஸோ இதை விட அதிகமாக வருதா கம்மியாக வருதா இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் மூவ்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க, அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மந்த்லி உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் அடுத்த மந்த் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கிறதும் அந்த டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு எம்சிஎக்ஸோட ஷேர் பிரைஸ் ஒரு 1.5% பக்கம் க்ரோத் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எஃபிஎஸ் சொல்லக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுக்கு நான் அக்ரி கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் கமாடிட்டின்னு இருக்கு, நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டின்னு இருக்கு. அக்ரிகல்ச்சர் கமாடிட்டின்னா என்ன, காட்டன், பாம் ஆயில், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது. நான் அக்ரினா கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நான் அக்ரி கமாடிட்டியில் கேஷ் செட்டில்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இனிமேட் எஃபிஎஸ்க்கு நாங்கள் பிசிக்கல் செட்டில்மெண்ட்டும் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல நியூஸ் தான். யாருக்கு அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுக்கு. ஸோ இதனால நிறைய முதலீடுகள் உள்ளார வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை நாங்கள் கேஷ் செட்டில்மெண்ட், பிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் நிஃப்டி சென்செக்ஸில் F&O பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எக்ஸ்பைரி கடைசி வரைக்குமே நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்து கட்டே பண்ணல அப்படின்னா, ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் ஸ்கொயர் ஆஃப் ஆகி உங்களுக்கு கேஷாக செட்டில்மெண்ட் ஆகிடும் டிமேட் அக்கௌண்ட்டில். இதே ஒரு ஸ்டாக்ஸில் F&O பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் மார்ஜினுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷேர்ஸாக டெலிவரி ஆகிடும் டிமேட் அக்கௌண்ட்டில். ஸோ இதுதான் ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கமாடிட்டிக்கும், அதாவது நான் அக்ரி கமாடிட்டிக்கும் இந்த பிசிக்கல் செட்டில்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி செபி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிசிக்கல் செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கங்கிறத இன்னும் ஐடியா கிடையாது. ஏன்னா நமக்கு F&O ஸ்டாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக்ஸ் ஒரு 300 ஸ்டாக்ஸ் 400 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி டெலிவரி ஆகிடும். பட் இதில் எப்படி கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்,
க்ரூடு பீஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத எந்த ஒரு இதுவுமே வந்து இது வரைக்கும் சொல்லலை. ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் செட்டில்மெண்ட் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து எம்செக்ஸ் வந்து ஒரு 1.5% வந்து க்ரோத் ஆகிருக்கு. இனிமேட்டும் தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஷேர் ப்ரைஸ் வந்து க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு டிசிஷன்னால. நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து ட்ரேடிங் பாய்காட், எத்தனை பேர் ட்ரேடிங் பண்ணாங்க எத்தனை பேர் ட்ரேடிங் பண்ணலைங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பாய்காட் மாதிரி நடந்தது. எதனால் அப்படின்னா சிஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ளோஸ்ட் ஆக்ஷன் செஷனை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ், டிஐஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு பாய்காட்டு தான் இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 12 இது வந்து செபியோட சேர்பர்சன் பாண்டே அவருக்கு வந்து போயிருக்கு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம். இதை வந்து ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம், நாம் இந்த ஒரு இந்தியா வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், பட் வெளிநாட்டில் ஒரு வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப இது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் உங்களுக்கு புரியுது, உங்கள் கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியுது, அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எப்போ வந்து எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் மாதிரியே க்ளோசிங் ப்ரைஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் மாறுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மாறினாலே ஓவராலாக ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸே மாறிடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸாக இருக்கட்டும் பையர்ஸாக இருக்கட்டும் அவனோட ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு பாய்காட்டை வந்து நடத்தியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இது எப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி செக்டார் டவுன். ஸோ நேற்று கூட ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக், எட்டர்னல், விப்ரோ, டெக்எம் எல்லாமே வந்து நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் ஒரு 1.36% வந்து மேலே வந்திருக்கு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்கவரி ஆகுமான்னு. கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிடும், ஏன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் அது. அதனால் அது என்னதான் ஒரு சில நியூஸ் மூலயமா கொஞ்சம் கீழே இறக்குனா கூட அடுத்தடுத்து மேலே தான் வரும். பட் எஃப்என்டோவில் மட்டும்தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் சைடு தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து குளோபல் இண்டெக்ஸ் பாசிட்டிவ்ல தாங்க இருக்கு. ஒரு 2.66 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங்ல இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் வந்து பண்ணுறேன். என்னோட பேரில் வந்து நிறைய ஃபேக் டெலிகிராம் சேனல் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. யாருக்குமே அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிடாதீங்க. என்னோட என்ன சொல்கிறதோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் கண்மூடித்தனமாக நாங்கள் வந்து பணத்தை டபுள் பண்ணித்தரோம், ட்ரிபிள் பண்ணித்தரோம், காசு தரோம், அது தரோம், இது தரோம்னு சொல்லிட்டு என்னோட நேமில் மட்டும் கிடையாது, யூடியூபர் யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு 10-15 ஃபேக் அக்கௌண்ட் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நாம தான் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மிட் கேப் நிஃப்டியில் மட்டும்தான் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவலாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3405 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1360, டிக்ளைன்ஸ் வந்து 1943, அன்சேஞ்சு வந்து 102. கிட்டத்தட்ட பாசிட்டிவோட நெகட்டிவ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 52 வீக் ஹையில் வந்து 109 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 56 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ இன்னமும் நமக்கு என்னதான் கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் இறங்காததுக்கு ஒரே காரணம் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த செக்டார் தாங்க நல்லா இருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்க தவிர மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தான். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் பாசிட்டிவ் போகுமா இல்லை நெகட்டிவ் போகுமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. மற்ற எல்லா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இருந்தும் பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, SBIN, ஜியோ ஃபினான்ஸ், பவர் கிரிட், HR மோட்டார் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா TCS, மேக்ஸெல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்ஃபோசிஸ், டாடா ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி நமக்கு தொடர்ந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபெட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மேலே கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப
பணவீக்கம் கம்மியாக தான் ஒரு ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இப்போவே தூக்கி இருக்கிறாங்க, இப்போவே வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒன் டேல. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 58,404. ஓகேங்களா, ஏன்னா நல்ல ஒரு கிரீன்ல தான் போயிட்டு இருக்கு. நேற்று வந்து ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையர் பிரேக் அவுட் பண்ணிட்டு கிரீன் போயிருக்கு. மறுபடியும் ஒரு ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் 58,404.60 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 57,158. அடுத்தது வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 24,678ங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் மேபி கொஞ்சம் நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணது அப்படின்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,263.25. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி. ஸோ சென்செக்ஸ் டேட்டாஸ் வந்து தெளிவாக கிடைக்கல. ஃபின் நிஃப்டி வந்து ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம வந்து பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் லெவல்ஸ், சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் வேணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல் வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன் எல்லா ஸ்கிரிப்ட்டுக்குமே. ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்க. முக்கியமாக வந்து எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் வந்து கிடையாது. ஸோ நான் சொல்றது, பேசுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மறுபடியுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பற்றி நான் டெய்லியுமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ மிட் கேப் நிஃப்டி கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 15,200 or 300 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு ரீச் ஆகக்கூடிய நிஃப்டி மிட் கேப்ல எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கேலண்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து நாம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து மோர் தென் 30 days இல்லை மோர் தென் 60 days ஒரு புல்லிஷ் சைடு போகும் அப்படின்னு சொல்லி நாம வந்து என்ன சொல்றதுன்னா புல்லிஷ் சைடு போகும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புல் கால் ஸ்ட்ராட்டஜி, கேலண்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுவும் இப்போதாங்க ஸ்ட்ராங் ஆயிருக்கு. காலையிலேருந்தே ஒரு நியூட்ரலில் தான் இருந்தது, இப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.67% ஒரு நியூட்ரல் க்ளோசிங்கில் தான் இருக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம் புல்லிஷ் போகுதா அப்படின்னு இந்தியன் மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ஏபிஐ வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்வென்ட்ரிஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கனாலே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற சப்போர்ட் ஜோனுங்கிறது 7,850. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8,251. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 268. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 262.6. ஓகேங்களா, ஏன்னா இந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணலை. காலையில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து 262.6 வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்டா வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. பட் லோவை பிரேக் அவுட் பண்ணாமல் மறுபடியும் மேலே தான் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 268. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 262.6. கோல்ட் அண்ட் சில்வர் என்ன ஆகும் பார்க்கலாம். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. டேட்டாஸ் வரட்டும், இருந்தாலுமே நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். 155,426 ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுங்கிறது 153,208. சில்வரை பொறுத்த வரைக்கும் 242,036ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் மட்டும் இன்னைக்கான லோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு சில்வர் வந்து ஒரு பையிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப லோ வந்தா அந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2,36,473ங்கிறது நமக்கு ஈவினிங்கான ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து சில்வர்ல இருக்கு. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் நமக்கு வந்து எஸ்டர்டே வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. க்ளோஸ் மேலே ஓப்பனிங் வச்சு ஒரு பை சைடு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் 1,394 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸும் கூட. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 24,435 வரைக்கும் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. நல்ல ஒரு பையர்ஸ் வந்து
என்ன சொல்றது அப்படின்னா மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு புல்லிஷ் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.